இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையோட கள நிலவரம், அதுவும் குறிப்பா எந்தெந்த பகுதிகள்ல ரஷ்யா முன்னேறி இருக்கிறாங்க, எவ்வளவு தூரம் முன்னேறி இருக்கிறாங்க. இது எப்படி நம்ம கணிக்கலாம் அப்படின்னா, மே மாசம், அதாவது மே மாசத்தோட இறுதி, ஜூன் மாசத்தோட 1ஆம் தேதி ப்ரோ உக்ரைனியன் சோர்ஸ் இருக்கிறாங்க இல்லையா? டீப் ஸ்டேட். ஸோ அவங்க அ மே ஜூன் 1ஆம் தேதி எந்த அளவுக்கு ரஷ்ய வீரர்கள் இருந்தாங்க, அதையும் இப்போ ஜூலை 8ஆம் தேதி அவங்க ஒரு ரிசல்ட் குடுப்பாங்க இல்லையா? ஸோ அதையும் கம்பேர் பண்ணும்போது எந்த அளவுக்கு வேகமா ரஷ்ய தரப்பு வந்து முன்னேறாங்க அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். எந்த ஒரு டிலேயுமே இல்லாம களத்துக்கு போலாம். இப்ப மேப்ல வந்து பாத்தீங்கன்னா, இந்த பிளாக் கலர்ல மார்க் ஆயிருக்கு இல்லையா? ஸோ இது எல்லாமே ஜூன் 1ஆம் தேதி உக்ரைனோட சோர்ஸ் டீப் ஸ்டேட் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க குடுக்கக்கூடிய ஃப்ரண்ட் லைன். அதுல நம்ம இப்ப ரெட் கலர்ல மார்க் பண்ணது ஜூலை 8ஆம் தேதி. ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது நம்ம எந்த அளவுக்கு ரஷ்யா முன்னேறிட்டு இருக்காங்க அப்படிங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த கெர்சன் பகுதியில் பெருமளவில் எந்த ஒரு ஆப்ரேஷன்ஸும் இல்லை. நார்மலாக ஏர் ஸ்ட்ரைக்கு அது போல விஷயங்கள் தான் செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம ஈவெண்ட்ஸ் மார்க் பண்ணோம்னா தெரியும். நார்மலாக அட்டாக் பண்ணக்கூடிய விஷயங்கள், ட்ரோன் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணது தான் செஞ்சுட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் அப்படியே நம்ம ஜாப்ரோசியா பகுதிக்குள்ளே வந்துட்டோம்னா, இன்னைக்கு காலையில் பகுதி பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ இந்த லொபோக் பகுதி, ஸ்டெப்போவே, இந்த கமையான்ஸ்க், ஸோ இந்த பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்ய தரப்பு வந்து முன்னேறிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஜாப்ரோசியாவில் ஒரு ப்ரெஷர் அதிக அளவில் ஃப்ரண்ட் லைனில் ஆக்டிவிட்டீஸ் இருக்குன்னு உக்ரைன் தரப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. குற்றச்சாட்டுகள் வருது. அதிக அளவில் ஜாப்ரோசியாவில் அஃபென்சிவ் ஆப்ரேஷன் காட்டுறாங்க ரஷ்ய தரப்பு வந்து. அப்படியே வந்தோம் அப்படின்னா இதுவும் ஜாப்ரோசியா பகுதி தான். இதில் இந்த மெல்ன்விக்கா இருக்கு இல்லையா? இதையும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ இந்த பகுதிகள் ரஷ்ய தரப்பு வந்து பிடிச்சிட்டு முன்னேறிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னும் சொல்லப்பட்டு வருது. ஸோ அதுக்கு மேலே இருக்கக்கூடிய பகுதிகளில் ரஷ்ய தரப்பு வந்து ஏர் ஸ்ட்ரைக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நார்மலாக இங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள். ஹெவியான ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டொனஸ்க்கு டின்ப்ரோபெட்ரோவ்ஸ்க்கு பார்டர் தான். அதாவது இங்கே ஒரு டாட் லைன்ஸ் தெரியுதா? ஸோ இந்த சைடுக்கெல்லாம் டின்ப்ரோபெட்ரோவ்ஸ்க், இந்த சைடுக்கெல்லாம் டொனஸ்க். ஸோ இந்த பார்டரில் இருக்கக்கூடிய பகுதிகள் தான் ஹெவியான ஆக்டிவிட்டீஸ் ரஷ்ய தரப்பு வந்து நடந்திருக்கு. ஸோ இங்கே இருக்கக்கூடிய பகுதிகள் நோவோசில்காலேருந்து மேலே இந்த செவ்ஷெங்கோ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அட்வான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்ய தரப்பில் இருக்குது. அதுவும் ஒரு செட்டில்மெண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா பெருமளவில் பிடிச்சிட்டு முன்னேறி வந்துட்டு இருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய ஜாப்ரோசியா, இது ஒப்லாஸ்ட் கிடையாது, ஒரு செட்டில்மெண்ட்டோட ஒரு பகுதி. நம்ம தோராயமாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எந்த அளவுக்கு இந்த மாதத்தில் பிடிச்சிருக்காங்க அப்படின்னா, அதாவது ஜூன் மாதத்துலேருந்து ஜூலை 8 வரைக்கும் தோராயமாக 15 கிலோமீட்டர் நீளத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்ய தரப்பு டொனஸ்க் ஒப்லாஸ்டில் முன்னேறி போயிருந்திருக்காங்க. ஸோ இது இந்த பகுதியில் இருக்கக்கூடியது. அடுத்தது இந்த டொனஸ்கில் இந்த தெற்குல இருந்து வடக்கு நோக்கி போறாங்கன்னு வச்சுக்கலாமா? ஸோ அப்படி நீங்கள் பார்க்கும்போது 8 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பகுதிகளில் முன்னேறி போயிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு குரூப்பும் வந்து பார்த்தீங்கன்னா நான் தோராயமாக வரைஞ்சு காட்டுறேன். ஸோ இங்கே இருக்கக்கூடிய அந்த டாட் லைன்ஸ் இருக்கியா? ஸோ இந்த பகுதியில் நோக்கி ரஷ்ய தரப்பு வந்து முன்னேறிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டொனஸ்க் ஒப்லாஸ்ட்டை கம்ப்ளீட்டாக கேப்சர் பண்ணுறதுக்கான வேலையில் ரஷ்ய தரப்புலேருந்து இருமுனை தாக்குதல் வந்து பார்த்தீங்கன்னா நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரத்தில் இந்த பகுதிகள் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய டோல் சிட்டி, அதாவது இங்கே இருக்கக்கூடிய கிராமம், இந்த கிராமத்தை பிடிக்கிறதுக்கு ரஷ்ய தரப்பு வந்து உள்ளே வந்துட்டாங்க. ஸோ அப்படி உள்ளே வரும்போது அந்த இடத்துல உக்ரைன் வந்து கவுண்டர் அட்டாக் பண்ணியிருக்காங்க. அதுக்கான வீடியோ பதிவு சைடில் லோட் ஆயிருக்கும். ஆக்சுவலாக உக்ரைன் வந்து இந்த பகுதியை விட்டுட்டாங்க அப்படின்னா மிக பெருமளவில் பின்னடைவை சந்திப்பாங்க. அதுக்கான காரணம் இது ஒன்று தான் லாஸ்ட் வில்லேஜ். ஸோ எப்படி கவுண்டர் அட்டாக் பண்ணுறாங்க அப்படிங்கிற வீடியோ பதிவுகள் அவங்க விட்டுருக்காங்க. அதுக்கான வீடியோ பதிவு பார்த்துருப்போம். பெருமளவில் சக்சீட் ஆகலை அப்படிங்கிறவங்கள அந்த வீடியோ பதிவு பார்க்கும்போது புரியுது. அது மட்டும் இல்லாமல் ரஷ்ய தரப்பு இருந்தும் நாங்கள் டிஃபெண்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது போல அங்கேருந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. ஏன் இந்த ஒரு டவுன் மிக முக்கியம் அப்படின்னா, ஒரு சின்ன செட்டில்மெண்ட் தான். சேட்டலைட்டில் ஷிஃப்ட் பண்ண தெரியும். ஒரு சின்ன 2 ரோடு இருக்கக்கூடிய ஒரு செட்டில்மெண்ட் தான். ஸோ இந்த செட்டில்மெண்ட்டை பிடிச்சிட்டாங்க அப்படின்னா ரஷ்யா இது ஒரு பேஸாக பயன்படுத்திக்குவாங்க இங்கே இருக்கக்கூடிய பகுதிகளை. ஸோ அவங்க ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா முன்னேறி போகிறதுக்கு இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுமே வந்து பார்த்திங்கன்னா மரவரிசைகளும் எம்டி லேண்டு தான். ஸோ இந்த பகுதியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக உக்ரைனோட ட்ரூப்ஸ் தான் இருப்பாங்க. ஒரு கம்பெனியாக இருப்பாங்க. 2 பேர் 3 பேர் தான் இருப்பாங்க. ஸோ ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா முன்னேறி போகிறதுக்கு ஈஸியாக ஒரு ஆப்ஷனாக இருக்கும். இந்த இடத்துல இருந்து தொடர்ந்து பலமுனை அட்டாக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய லாஸ்ட் 3 செட்டில்மெண்ட் தான். ஸோ இந்த செட்டில்மெண்ட்டை பிடிச்சிட்டாங்க அப்படின்னா அதுவும் இந்த இடத்துல ஓச்சா ரிவர் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆகுது. நான் சும்மா டெம்பரவரியாக அந்த ட்ராக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணி தரேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிவர் கிராஸ் ஆகிறதுனால உக்ரைனால சப்ளைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய நபர்களுக்கு தர முடியாது. ஸோ ரஷ்யாவுக்கு அது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ அதனால இந்த பகுதிகளை போய் அவங்களால அட்டாக் பண்ண முடியும். ஸோ ஈஸியாக இந்த பகுதிகள் நான் தோராயமாக மார்க் பண்ணி காட்டுற பகுதிகள் அது அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா டொனஸ்கோட தென் மேற்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த பகுதிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டாங்க. ஸோ ஜாப்ரோசியாக்குள்ளே போகிறதுக்கு அவங்க ஹைவேவை ஓப்பன் பண்ணி விட்டுட்டாங்கன்னு அர்த்தம். ஏன் இந்த ஜாப்ரோசியாவோட ஹைவே, அதாவது இந்த நான் தோராயமாக வரைஞ்சி காட்டுறேன், இந்த வழி ரொம்ப முக்கியம் அப்படின்னா
இதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரென்ச் லைன்ஸை லோட் பண்ணோம். அதாவது உக்ரைன் டிஃபென்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லோடு பதுங்கு குழிகள்லாம் தோண்டி ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா. ஸோ அதுதான். ஸோ இந்த கருப்பு கலரில் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி லைனாக இருக்குது இல்லையா. ஸோ இது எல்லாமே ட்ரென்ச் லைன்ஸ். இது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேட்டலைட் மேப்பில் போய் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த பகுதிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பதுங்கு குழிகள் ரொம்ப வருஷ காலமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பகுதிகள்லாம் ரெடி பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல ரஷ்யா வந்து ஒரு வேளை ஃப்ரண்ட்டில் வந்து இப்படி அட்டாக் பண்ண வராங்கன்னா இங்கே ஒரு பதுங்கு குழி இருக்கும், அதுக்கு டிஃபென்ஸ் லைன் பின்னாடி இருக்கும். ஸோ உக்ரைனோட வீரர்கள் அங்கே டேங்க்லாம் பதுக்கி வச்சிருப்பாங்க, வச்சு தாக்குதல் பண்ணுவாங்க, ஆர்ட்லரி வச்சு அட்டாக் பண்ணுவாங்க, மைன்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க, கண்ணி வெடிகள் போட்டு வச்சிருப்பாங்க, ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். ஸோ ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு செகண்ட் ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட்ல போய் இப்படி அட்டாக் பண்ணுறது அப்படிங்கிறது சாத்தியமில்லாத ஒரு விஷயம். ஏன்னா அதிகமாக டிஃபெண்ட் பண்ணி ரெடியாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இதே ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பின்புறத்தில் வந்து அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னா பேக் சைடில் போய் அட்டாக் பண்ணாங்க. அப்படி அட்டாக் பண்ணும்போது இந்த டிஃபென்ஸ் லைன் எல்லாமே கொலாப்ஸ் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இப்போ புதுசாக ட்ரென்ச் லைன் தோண்டிக்கிட்டு இருக்காங்க. பட் அது பெருமளவில் கை கொடுக்காது. ஏன்னா பல வருஷ காலமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ட்ரென்ச் லைன் தோண்டிருக்காங்க. 2014 தோண்டிட்டு இருக்கக்கூடிய ஒரு டிஃபென்ஸ் லைனை ஒரு வருஷம் 2 வருஷம் போர்க்காலத்தில் தோண்டக்கூடிய டிஃபென்ஸ் லைன் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும், அதுதான் இதில் இருக்கக்கூடிய விஷயம். மற்றபடி இங்கேயும் டிஃபென்ஸ் லைன் இருக்கு. ரெண்டாவது இந்த இடத்துல செகண்டரி டிஃபென்ஸ் லைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தோண்டிருக்காங்க. ஸோ உக்ரைனுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிடுச்சு இது வந்து ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் டிஃபென்ஸ், இது ஃபெயில் ஆக போகுதுன்ற தெரிஞ்சுக்கிட்டு செகண்ட் லேயர் ஆஃப் டிஃபென்ஸ் இங்கே இருக்கக்கூடிய பகுதிகள் தெரியுதா. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தோண்டி வச்சுருந்துருக்காங்க. ஸோ ரஷ்யா இப்படி வரும்போது ஒரு மேசிவான ஒரு பகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட கட்டுப்பாட்டில் வந்துடும். ஸோ அதுதான் இந்த டொனஸ்க்கு, இந்த ஜாப்ரோசேஷியா இங்கே இருக்கக்கூடிய பார்டர் பகுதி நான் தோராயமாக வரைஞ்சிருக்கேன் இல்லையா. இந்த பகுதிகள்லாம் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டில் வந்துருச்சுனாலும் ஆச்சரியப்படுறதுக்குல ஒரு மேஜரான பார்ட் உக்ரைனோட பகுதி, ஜாப்ரோசேஷியா பகுதி ரஷ்யாக்குள்ளே கூடிய சீக்கிரம் வந்துடும். ஸோ அதுக்கான விஷயம் தான் இங்க இருக்கக்கூடிய மூமெண்ட்ஸ். ஸோ அந்த விஷயம் நம்ம இங்க பார்த்துருப்போம். இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முன்னேறாங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக அங்கே இருக்கக்கூடிய விஷயத்த எல்லாத்தையும் நியூட்ரலைஸ் பண்ணும் இல்லையா. ஸோ இந்த இவனிவுக்காவா இருக்கட்டும், அடுத்தது இங்கே இருக்கக்கூடிய ஷிஷ்னிவா இருக்கட்டும், இது ரெண்டையும் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா ஃபேபு குண்டுகள், இந்த ஃபேபு குண்டுகளை யூஸ் பண்ணி களத்தை செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல ஃபேபு குண்டுகளோட தாக்குதல் அதிக அளவில் இருக்கு. ஸோ ஏர் ஸ்ட்ரைக் ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்லியிருந்தார் இல்லையா, 1000க்கும் மேற்பட்ட ஃபேப் குண்டுகள் இது போல தினந்தோறும். இந்த ஒரு ஃபேப் குண்டு நடந்தது 7ஆம் தேதி அதிகாலை வரைக்கும் வரக்கூடிய ரிப்போர்ட்ஸ். ஒரு நாள் 2 நாள் கழிச்சு தான் ஸ்லோவாக தான் அப்டேட்ஸ் ஆகும். இது போல விஷயங்கள்லாம் உடனுக்குடன் தர முடியாது. ஏன்னா தந்தாங்கன்னா அவங்களுக்கும் சிக்கலாயிரும், ரஷ்யாவுக்கும் சிக்கலாகும், உக்ரைனுக்கும் சிக்கலாகும். ஸோ லேட்டாக தான் வரும். ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது ரஷ்யா இந்த இடத்துல மேஜரான ஆக்டிவிட்டீஸ் என்கேஜ் ஆக்டிவாக இருக்காங்க இந்த ஃப்ரண்ட் லைன்ஸில். ஸோ எந்த அளவுக்கு அப்டேட் ஆகுறாங்க அப்படிங்கிறது அடுத்த பையில பார்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ அப்படியே மேலே போனோம்னா பியூரா டொனஸ்கில் இருக்கக்கூடிய கோர் ரீஜன், பக்ரோஸ்க் ரீஜன். ஸோ டொனஸ்க் பகுதி, அதாவது இந்த பகுதிகளையும் முன்னேறாங்க. இங்கே இருக்கக்கூடிய இதுக்கு சப்போர்ட் கொடுக்கறதுக்காக இந்த டின்ப்ரோபெட்ரோஸ்க், டொனஸ்க், ஸோ இந்த பகுதியிலையும் முன்னேறிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம மெயினாக போகிறது இந்த பக்ரோஸ்க் பகுதி. ஸோ இந்த பக்ரோஸ்க்கு சுற்றி கிரிவலம் வருவாங்க அப்படிங்கிறது போல் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அதே போல் தான் இந்த இடத்துல நடந்துகிட்டு இருக்கு. ஆக்சுவலாக ரஷ்யா இந்த பக்ரோஸ்கோட சுற்றி வராங்க. இந்த ட்ரென்ச் லைன் இல்லை அப்படின்னா ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிறது போல் நம்மளுக்கு தெரியாது. ஸோ இந்த ட்ரென்ச் லைன் லோட் பண்ணும்போது நம்மளுக்கு தெரியும். ஏன்னா இந்த பக்ரோஸ்க்குன்றது எவ்வளோ இம்பார்ட்டண்டான ஒரு சிட்டி அப்படிங்கிறது தெரியும். லொஜிஸ்டிக்கல் ஹப் நம்ம சேனலில் பல தடவை சொல்லியிருக்கோம். ஏன் இதோட இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது பல தடவை சொல்லியிருக்கோம். ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் மல்டிபிள் லேயரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஃபென்ஸ் லைன் உருவாக்கியிருக்காங்க. முதல்ல சர்க்குலர் டிஃபென்ஸு, அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக டிஃபென்ஸ், அது போக வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபென்ஸ்னு ஒரு மாபெரும் அளவில் சுற்றி வர அடித்தாலும் இது கோட்டையாக ஒர்க் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக உக்ரைன் தரப்பு தயாராகிருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு இந்த சிட்டி முக்கியம் அப்படிங்கிறது இதோட டிஃபென்ஸை பொறுத்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறது போல நினைக்கிறேன். இதை ஒன்ஸ் பக்ரோஸ்க்கு போட்டுட்டாங்கன்னா உக்ரைன் தரப்புலேருந்து டொனஸ்க் பகுதியோட தெற்கு தென்மேற்கு தோராயமாக வரைஞ்சு காட்டுறேன் நான் உங்களுக்கு. ஸோ டொனஸ்கோட தென்மேற்கு, ஸோ இங்கே இருக்கக்கூடியதான் இந்த ஜாப்ரோசியா டொனஸ்க். ஸோ இது எல்லாமே ரஷ்யா அவங்க பிடிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ லிட்ரலாக அவங்க டின்ப்ரோபெட்ரோவ்ஸ்க் வேற ஒரு ஒப்லாஸ்ட் நோக்கி ரஷ்ய தரப்புலேருந்து போயிடுவாங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த காரணத்தினால இப்போ ரஷ்ய தரப்புலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பகுதிகளில் முன்னேறி இருக்காங்க. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ரஷ்ய தரப்புலேருந்து கிரிவலம் வர போகிறாங்க. அதாவது இப்படியும் ரெண்டாவது இப்படியும், அதாவது ரெட் கலரில் மார்க் பண்ணல ரஷ்யாவோட இண்டிகேஷன், எல்லோ கலரில் மார்க் பண்ணுறதெல்லாம் உக்ரைனோட இண்டிகேஷன். ஸோ அதனால என்ன ஆகும்னா உக்ரைனுக்கு இங்கே இருக்கக்கூடிய வீரர்களுக்கு சப்ளை தர முடியாது. ஓரளவுக்கு அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்களை வச்சு சமாளிச்சுட்டு இருப்பாங்க, அண்டர் கிரவுண்டில் இருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ரஷ்யர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி உழைச்சிட்டாங்க, அவங்க கட்டுப்பாட்டில் பிடிச்சிருவாங்க. ஸோ நான் இந்த ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா இந்த ஆரோ லைன். ஸோ அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பகுதிகள் இந்த முக்கியமான பக்ரோஸ்க்கை சுற்றி வளைச்சு பிடிச்சிருவாங்க. இதில் ஏகப்பட்ட பகுதிகள் இருக்குது. நம்ம தோராயமாக வரைகிறனால உங்களுக்கு அது அப்படி தெரியுது. நான் உங்களுக்கு ஏரியாவை வரைஞ்சு காமிச்சுன்னா இது எவ்வளோ பெருசு, தோராயமாக
660 ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா இந்த பகுதிகளை சண்டையே இல்லாமல் பிடிக்கிறதுக்கான வேலைகள், உங்களுக்கு தெரியுதா இங்கே இருக்க மார்க் பண்ணியிருக்கக்கூடிய பகுதிகள், சண்டையே இல்லாமல் பிடிக்கிறதுக்கான வேலைகளை இறங்கியிருக்காங்க. ஸோ சுற்றி வளைச்சு சீக்கிரமாக பிடிச்சிருவாங்க அப்படிங்கிற மாற்று கருத்தில். ஸோ அதுக்கேற்றபடி இந்த பகுதிகளையும் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்ய தரப்புலேருந்து அதிக அளவிலான ஃபேப் குண்டுகளை வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான வீடியோ பதிவுகள் இதுவும் ஒரு நாளில் போடக்கூடிய ஃபேப் குண்டுகள் தான். தொடர்ந்து இதில் போக வந்து பார்த்தீங்கன்னா ஷெல்லிங்கு, ஏகப்பட்ட விஷயங்கள், ட்ரோன் தாக்குதல்கள்ன்றது பலவிதமான அட்டாக்ஸ் இந்த பக்ரோஸ்க் பகுதி சிட்டிக்குள்ள நடந்துட்டு இருக்கு. ஸோ இதுதான் இங்க இருக்கக்கூடிய ஹைலைட். இத்தனை நாளா இந்த சிட்டிக்கு வெளியே இது போல அட்டாக்ஸ் இருக்கும். இப்போ சிட்டிக்குள்ள ஹை லெவல் ஆஃப் அட்டாக்ஸ்ங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த பகுதிகளில் ரஷ்யா கிட்ட வந்துருச்சு அப்படின்னா டொனஸ்க்கு லிபரேட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. லுஹான்ஸ்க் 100% லிபரேட் பண்ணாங்களா, அதே போல டொனஸ்கையும் 100% லிபரேட் பண்றதுக்கான சூழ்நிலை ரஷ்யாவுக்கு உருவாக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த போரும் முடிவை நோக்கி போகுதா, அப்போ உக்ரைன் என்ன செய்ய போறாங்கன்ற விஷயம்லாம் அந்த டைம்ல வந்துடும். ஸோ இப்போ ட்ரம்ப் அவர்கள் வந்து பண்ணா திருப்பி வந்து ஆயுதங்கள் கொடுப்பேன் அப்படிங்கிற சொல்லும் போது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். வேற ஏதாவது ஒரு ஐடியா உக்ரைனுக்கு ஏதாவது இருக்குதா அப்படிங்கிறது போல. இது இந்த டொனஸ்க் பகுதியில் இருக்கக்கூடிய அப்டேட்ஸ். ஏன்னா இந்த டொனஸ்க்ல தான் பெருமளவுல கான்சென்ட்ரேஷன் ரஷ்ய தரப்புல இருந்து இருக்கு. ஜாப்ரோசிஷால இப்ப ஹை லெவல்ல கான்சென்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப எப்படி டொனஸ்க்கு பண்றாங்களோ அதே போல ஜாப்ரோசிஷாலே ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் உக்ரைன் கிட்ட இருந்து வந்துட்டு இருக்கு. அதுக்கான செய்திகளும் செயலோட இருக்கும். இப்ப அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மேல போக ஆரம்பிக்கலாம். இந்த டொனஸ்க்னாலும் ஒரு செக்டார் தான் பார்த்திருக்கோம். இந்த டொனஸ்கோட டாப் மோஸ்ட்ல இருக்கக்கூடிய செக்டார்ல அந்த அளவுக்கு ஆக்டிவா இல்ல. பட் ஆனா அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா பெருமளவுல மூவ்மெண்ட்ஸ் இருக்கு. மேப்ல பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அதாவது இந்த பக்ரோஸ்க்கு சுத்தி அட்டாக் நடந்துட்டு இருக்கா. ஸோ அதே போலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஸோ இங்க இருக்கக்கூடிய நோவோ இவனோபோலியா, ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய ஷெப்ரியான்ஸ்கி. ஸோ இங்க இருக்கக்கூடிய அட்டாக்ஸ் பகுதிகள்லாம் அட்டாக் பண்ணாம பிடிக்கணும் அப்படின்னா ரஷ்ய தரப்புல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டான்டினிவ்கா வந்து பாத்தீங்கன்னா பிடிக்கணும். இந்த கொஸ்டான்டினிவ்கான்றது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. ஸோ அதனாலதான் இதையும் வந்து பாத்தீங்கன்னா ஹெவியா டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இந்த பிளாக் கலர் மார்க் பாத்தீங்கன்னாலே தெரியும். ஸோ ஹெவியான ட்ரென்ச் லைன் வந்து பண்ண டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஒரு லேயரை உடைச்சிட்டு ரஷ்யா இந்த பகுதியில உள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல ஃபுல்லா சண்டை நடந்து இந்த பகுதிகள் ஃபுல்லா ரஷ்யா கிட்ட வரும்போது கொஸ்டான்டினிவ்காவை ரஷ்யா பிடிச்சுக்குவாங்க. ஏன்னா கொஸ்டான்டினிவ்கா பிடிச்சிட்டாங்கன்னா நேரா வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு பைபாஸ் ரோடு, பெரும் அளவில் இருக்கக்கூடிய ஒரு சிட்டி, அதிகப்படியான வீரர்களை அங்கே வச்சுக்க முடியும், ஆயுதங்களை வச்சுக்க முடியும். கொஞ்சம் கொஞ்சமா இந்த இடத்த பிடிச்சிட்டு முன்னேறினாங்க அப்படின்னா கிரமட்டாஸ்க் இந்த டிஃபென்ஸ் லைனுக்கு உள்ள போக முடியும். அதாவது ஒருவேளை டின்ப்ரோ பெட்ரோவஸ்க்கு போய் கிரமட்டாஸ்க்கு சுத்தி வராங்க அப்படிங்கிறதுக்கும் இந்த இடத்துல வந்து பண்ண டிஃபென்ஸ் லைன் இருக்கு. ரெண்டாவது லுஹான்ஸ்க் பகுதியிலேருந்து வராங்கனாலும் ஹெவியான டிஃபென்ஸ் பகுதி இந்த இடத்துல இருக்கு. மற்ற இடத்துல பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால தான் ரேஸ் டு கிரமட்டாஸ்க் என்னைக்கு ரஷ்யா பிடிக்கிறாங்களோ டொனஸ்கோட 100% ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுகள் வந்துருச்சுன்னு அர்த்தம். பக்ரோஸ்க பிடிச்சாலும் சரி பிடிக்காட்டியும் சரி. ஏன்னா இந்த கிரமட்டாஸ்க் ஸ்லோவியான்ஸ்க்குலாம் பிடிச்சிட்டாங்கன்னா ஈஸியாக பக்கவாட்டு தாக்குதல் பண்ணிட்டு வந்துடலாம். ஏன் அப்படிங்கிறதையும் பல தடவை நம்ம சேனலில் சொல்லியிருக்கோம். அதுக்கான காரணம் ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஏன்னா ஹிட்லரோட போர் எடுத்து பார்த்தாலும் சரி, இல்லை நீங்கள் அதுக்கு முன்னாடி வேர்ல்டு வார் 1 எடுத்து பார்த்தாலும் சரி, எந்த காலகட்டத்திலையுமே அதுக்கு முன்னாடி சிவில் வாரா இருக்கட்டும், நெப்போலியன் வார், யாரும் எந்த வார் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் இந்த பகுதிங்கிறது இண்டஸ்ட்ரியல் பகுதி. இன்டர்நேஷனல் பிளாட்ஃபார்ம்ன்றனால நம்மளால நம்ம ஊரை கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா செக்யூரிட்டி ரீசனுக்கா நான் சொல்ல வரேன். ஹெவியான இண்டஸ்ட்ரியல் ஏரியா. இப்போ அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வர முடியாது அப்படிங்கிறது காரணம் என்னன்னா அதிகமான பில்டிங்ஸ் இருக்கும். பில்டிங்ஸ் கடையில் அண்டர் கிரவுண்ட்ஸ் இருக்கும், நிறைய வீடு இருக்கும், அபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இது போல விஷயங்கள்லாம் இருக்கனால மைன்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அண்டர் கிரவுண்ட் இருக்கு, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். வீரர்கள் பத்திரமா பதுங்கிக்கலாம், திடீர்னு வந்து ஒரு அட்டாக் பண்ணலாம், அதிகமான ஆயுதங்கள் வச்சுக்கலாம், பதுக்கி வச்சுக்கலாம், வேணுங்கும் போது எடுத்துட்டு சபட்டாஜ் ஆக்டிவிட்டி பின்புறத்தை வந்து அட்டாக் பண்ணலாம். இது போல ஏகப்பட்ட சூழ்நிலை இருக்கு. ஸோ இந்த பகுதியை பிடிக்கவே முடியாது. இது வரைக்கும் எந்த படையும் இந்த பிளிட்ஸ்கிரீக் ஏகப்பட்ட டெக்னாலஜி ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் இந்த ஹிட்லர்லாம் யூஸ் பண்ணி பார்த்தாங்க. இதில் வேலைக்கேயால எல்லாருமே தோத்துருக்காங்க. எல்லா சூப்பர் பவர்ஸுமே டொனஸ்க் பேட்டில் தோத்துருவாங்க ரஷ்யாவை தவிர. இப்போ ரஷ்யாவே பல தடவை தோத்துருக்காங்க. சோவியத் யூனியன் ரெட் ஆர்மியை இந்த இடத்துல வந்து ரிட்டாலியேட் பண்ணும்போது இந்த இடத்துல தோத்தாங்க. அதுக்கு ஒரு அஃபென்சிவ் ஆப்ரேஷன் மேல பக்கவாட்டு தாக்குதல் பண்ணி தான் வந்தாங்க. யாருமே நேரா வந்து டொனஸ்க் அடிச்சு பிடிச்சாங்கன்னா வரலாறுல சாத்தியமே இல்லை. இப்போ ரஷ்யா அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் இங்க இருக்கக்கூடிய ஹைலைட். ஸோ இந்த கிரமட்டாஸ்க பிடிச்சிட்டாங்கன்னா அந்த மாதிரியான ஒரு இண்டஸ்ட்ரியல் சிட்டிங்கிறது டொனஸ்க்கு தாண்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் இல்லை. ஸோ இந்த இடத்தையே பிடிச்சிட்டாங்க அப்படின்னா நேராக பக்கவாட்டு தாக்குதல் கீழே இறங்கி வந்து ஃபோர்ஸ் அனுப்பி பிடிச்சிடலாம். இதுதான் இங்க இருக்கக்கூடிய சிக்கல். ஸோ அதனால இந்த பகுதியை பிடிக்கிறதுக்கு என்னென்ன வழிகள்லாம் இருக்கோ அந்தந்த லூப்ஸ்ல வந்து பண்ண ரஷ்யா தரப்பு முன்னேறிட்டு இருக்காங்க. நம்ம திருப்பி மேப்ல பார்ப்போம். ஸோ உங்களுக்கு இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு புரிஞ்சிருக்கும். ஸோ ரஷ்யா ஏன் இது போல இந்த இடத்துல
ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு. ஸோ ஒன்ஸ் இந்த இடத்துல கொலாப்ஸ் ஆக ஆரம்பிச்சதுனா தான் மற்ற இடத்துல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஃபென்சிவ் ஆப்ரேஷன் ரஷ்யா தரப்பு இருந்து எடுக்க முடியும். அதுக்கான காரணங்க அதிகமான டிஃபென்ஸ் இருக்கு, வீரர்களோட உயிரிழப்பு அதிகமாக இருக்கும். பட் ஆனால் அந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் போட்டுட்டு இருக்காங்க. முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த களத்தில் வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்கு. அதுக்காக அந்த இடத்துல ஆக்டிவாக இல்லைன்னு அர்த்தம் இல்லை, அங்கேயும் அட்டாக் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அட் த சேம் டைம் லுகான்ஸ்கையும் கடந்து இப்போ இந்த கர்கிவ் பகுதி இருக்கு இல்லையா, ஸோ அதை நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்ய தரப்பு வந்து முன்னேறிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த கர்கிவ்ல பஃபர் ஆப்ரேஷன் சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த ஒரு காரணத்தினால. ஏன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லைன். ஸோ இந்த கர்கிவ் பகுதிகளில் இந்த துரோவோச்னா இந்த பகுதிகளையும் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்ய தரப்பு வந்து முன்னேறி இருக்காங்க. இந்த ஆஸ்கல் ரிவரை கிராஸ் பண்ணி போய் இந்த துரோவோச்னா சிட்டி, இது ஒரு மிகப்பெரிய சிட்டி. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன் இதை பிடிக்கிறாங்க அப்படின்னா இதுக்கான காரணம் இங்கே இருக்கக்கூடிய குப்பியான்ஸ்க். ஸோ குப்பியான்ஸ்கோட பின்புறத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தாக்குதல் பண்ண முடியும். அதுக்கு இந்த இடத்துல ஒரு பேஸ் வேணும் சாலிடா. ஸோ இருந்துச்சுன்னா இங்கே இருக்கக்கூடிய பகுதிகள்லாம் விழுந்துரும். ஸோ அதை தான் நம்ம முன்னாடி நம்ம சேனல்லேருந்து பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அதுக்கேற்றபடி ரஷ்ய தரப்பு வந்து இந்த இடத்துல முன்னேறிட்டு இருக்காங்க. அடுத்தது இப்போ அஃபென்சிவ் ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்க இந்த சுமி ஓப்லாஸ்ட் வந்து முன்னேறி வந்துட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ இந்த பகுதி, ஸோ இங்கே இருக்கக்கூடிய ரெட் கலர்ல மார்க் ஆயிருக்கெல்லாம் வந்து பண்ணால் ரஷ்ய தரப்பு வந்து இப்போ இந்த மாசத்துல முன்னேறி வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது இந்த அப்டேட்ஸ்ல இருக்கக்கூடிய விஷயம். ஸோ இதான் சுமி, கர்கிவ், இந்த இடத்துல பஃபர் ஆப்ரேஷன் நடந்துட்டு இருக்கு. பெரிய அளவிலான ஆப்ரேஷன்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்ரோஸ்க்கு, ரெண்டாவது இந்த டின்ப்ரோ பெட்ரோஸ்குள்ள போகக்கூடிய பகுதிகள், பேலன்ஸ் இருக்கக்கூடிய பகுதிகளை பிடிக்கணும் டொனஸ்க்ல. ஸோ அடுத்தது இப்போ ஹெவியா அட்டாக்ஸ் நடந்துட்டு இருக்கிறது ஜாப்ரோசியா பகுதி. ஸோ இதுதான் இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையோட கள நிலவரம். ஸோ ஓரளவுக்கு இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில என்ன நடக்குது, ஏன் நடக்குது அப்படிங்கிறது பார்த்துருப்போம். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கலாம். அடுத்த பதிவு சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.